எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலாகில என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பீர்க்கங்காயும், சுண்டைக்காயும் இருந்தா போதுங்க. கிராமத்து முறை புளிக்குழம்பும், வாழைக்காய் பொரியலும் தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். அட்டகாசமா இருக்கும். இது போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, பீர்க்கங்காய், சுண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணி சுண்டைக்காய் தட்டி வச்சாச்சுங்க. தக்காளி ஒரு 2 நார்மல் சைஸு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸியில. இப்போ எல்லாமே தாளிச்சுக்கிறலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே சேர்த்துக்கிறலாம். அந்த கடுகு உளுந்து அள்ளும்போது ஒரு கடுகாக வந்துருச்சுங்க. நீங்கள் கடுகு உளுந்து சேர்த்துக்கங்க, நல்லா வாசமாக இருக்கும். வெந்தயம், சீரகம் பொரிஞ்சு வரவும் நம்ம வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கிறலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வெங்காயம், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 கீறி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும் குழம்பு, அதுக்காக. இது வத்தல் போட்டால் அது ஒரு டேஸ்ட் வருங்க. மிளகாய் வத்தல் போட்டோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். இதை நம்ம வதக்கிடலாம். நல்லா லேசாக வதக்கினாலே போதும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், நல்லா வாசமாக இருக்கும். லேசாக வதக்கவும் நம்ம இந்த சுண்டைக்காய், பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நம்ம வதக்கிடலாம். சுண்டைக்காய் வந்து 1, 2 லேசாக தட்டினாலே போதுங்க. அந்த விதையெல்லாம் வெளியில் வரக்கூடாது, உள்ளே இருக்கிற மாரி ஒரு தட்டு தட்டினாலே போதும் கல்லை வச்சு. இதையுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கிடலாம். சுகர் பேஷண்ட்டெல்லாம் இந்த மாதிரி சுண்டைக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளி கரைசல் நான் ஊற்றலைங்க, நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கங்க. இப்போ தக்காளி அரைச்சதை ஊற்றி நம்ம நல்லா வதக்கிடலாங்க. சூடான சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். களி பார்த்திங்கன்னா இந்த கேப்பக்களி, கம்பங்கூழ் களி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்து நல்லா குலைவாக வேக வச்சு அதை வந்து அப்படியே இந்த குழம்புல தொட்டு தொட்டு சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும். இப்போ மசாலு நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா வீட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கிடலாங்க. ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்து அது லேசாக வதங்கினதுக்கப்புறமா அந்த சூட்டுலேயேவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு விட்டுறலாங்க. இதே மண்சட்டியில் விறகடுப்புல எல்லாம் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சொல்லவே வேண்டாங்க, நல்லா அட்டகாசமாக இருக்கும். அந்தளவு சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த மண்சட்டியில் நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த மண்சட்டி வாசம், இந்த குழம்போட வாசம் அவ்வளவு நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் பாருங்கள். களிக்கெல்லாம் அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கதை நல்லா கொதிக்குது, நல்லா வாசமாக இருக்குது. மண்சட்டியில் வச்சா இதை விட நல்லா இருக்குங்க. நல்லா குழம்பு நல்லா காஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதுங்க. சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் புளிக்குழம்பு. நம்ம காய், வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம்னா தாளித்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. குழம்பு ரெடியாகிருச்சு. இப்போ வாழைக்காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டு அப்படியே கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணோம்னாலும் கட் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சுக்கிறலாம். நம்ம எண்ணெயிலேயும் அப்படியே வதக்கி எடுக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக தாங்க இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த புளிக்குழம்புக்கும் இந்த வாழைக்காய் பொரியலுக்கும் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சைடிஷ்டு. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், வத்தல் தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். 2 கிள்ளி போட்டு லேசாக வதக்கவுமே நம்ம காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் ரொம்ப வதங்கணும் இல்லை, அந்த காய் வெந்து வரும்போது வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடும், கறியிடும் நல்லா. இப்போ பூண்டு ஒரு புல்லை தட்டி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த வாழைக்காய் வந்து வாய்வு தானே, அதனால் பூண்டு தட்டி போட்டோம்னா அதை எடுத்துரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா வாசமாக மணமாக இருக்கும். இது அப்படியே 2 வதக்கிட்டு மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்துக்கங்க. நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை, இந்த வாழைக்காய் கலரே இருக்கட்டும்னு மஞ்சத்தூள் சேர்க்கலை. உப்பு சேர்த்து நம்ம லேசாக வதக்கிட்டு அப்படியே மூடி வச்சு விட்டுறலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அது பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய் கட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சு. அப்படியே கையில் எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு கையில் அப்படியே ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து விட்டேன். இல்லைன்னா மொத்தமாக அப்படியே நின்றுக்கிறோம் இல்லையா, அதனால். கிராமத்து சைடில் இந்த மாதிரி தாங்க அப்படியே நல்லா சதுரமாக பீஸாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி தாளித்து விறகடுப்பில் அந்த மண்சட்டியில் வச்சு விட்ருவாங்க. சீக்கிரமாக அப்படியே 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அந்த மண்சட்டி சூடுக்கு சீக்கிரமாக வெந்துடும். வேறு எதுவுமே இந்த கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, வெங்காயம், வத்தலை கிள்ளி போட்டு இறக்கிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். அப்படியே கிண்டி விட்டுக்கிறலாம். பாருங்கள் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் வெந்து வரும்போது வெங்காயம் கொஞ்சம் கருகுன மாதிரி டேஸ்ட் வரும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி சீரகத்தூள், மிளகுத்தூள் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக அப்படியே தூவி இறக்குனேங்க. அட்டகாசமாக வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பாடு வச்சு அந்த புளிக்குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாரி தாங்க அவசரமாக பார்த்தீங்கன்னா, இந்த காலையில் கூழ் இதெல்லாம் இந்த கம்பங்கூழ், சோளக்கூழ், இந்த ராகி அதெல்லாம் செஞ்சு தோட்டத்துக்கு கொண்டு போகும்போது இந்த வாழைக்காய் வறுவல மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மோர் ஊத்தி கலக்கி குடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான் பாருங்க நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. சும்மா வெறும் கூழவே தோட்டத்துக்குலாம் இந்த மாரியெல்லாம் வக்கனையெல்லாம் செஞ்சு கொண்டு போக மாட்டாங்க. சும்மா கூழ காய்ச்சி கொண்டு போய் 2 வெங்காயத்த கூட உரிச்சு போட்டு கொண்டு போயிருவாங்க பாருங்க. இல்லைன்னா வெறும் கூழெல்லாம் குடிச்ச காலமெல்லாம் இருக்குங்க. கூழ மட்டும் அப்படியே கரைச்சு குடிச்சுட்டு அப்படியே வேலைய பார்ப்பாங்க. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, காய் இல்லாம சாப்பிட மாட்டேங்கிறாங்க. தொட்டுக்க எதுவுமே இல்லையா? அப்படின்லாம் கேட்குற மாரி செய்றாங்க. அந்த மாரியெல்லாம் நாங்கலாம் சின்ன பிள்ளையில எங்க அப்பா, அம்மாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே சம்சாரி வீட்டாளுங்க எல்லாருமே அப்படிதாங்க கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. பாருங்க நல்லா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அப்படியே மிளகுத்தூளு, சீரகத்தூள சேர்த்து இறக்கிற வேண்டியதான். இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். பாய். நன்றி. வணக்கம்.